ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த கப்பு வாசர் எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்குறோம். இது ஓரிங்க்கு வர ஒரு கப்பு வாசர். இது எப்படி பண்ணலாங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் இந்த கப்பு வாசர். இதில் ரப்பர் மோல்டிங் பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து ஒரு ஹைட்ராலிக் ஷாப்பில் ஃபிட் பண்ணுவாங்க. ஆயில் லீக் ஆகாமல் இருக்கிற ஒரு ஓரிங். இதை வந்து சீட் மெட்டல் காம்னா நம்ம பண்ணுறோம். நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தவங்க ரப்பர் மோல்டிங் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் இது மேலே மோல்டிங் பண்ணிக்குவாங்க. அது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க, இது எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து மேக்ஸிமம் இந்த ஹைட்ராலிக்கோட டெலஸ்கோப்புக்குள்ளே வர ஒரு பார்ட்டு. இது வந்து ஆயில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஒரு காம்பனண்ட். இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. இந்த காம்பனண்ட்டுக்கு தேவையான ஷீட்டு வந்து 0.8 ஷீட்டு, 8x4 ஷீட்டு, சிஆர் ஷீட் எடுத்து ஸ்டிப்பரை நம்ம கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு அதை ரவுண்டு வில்லையாக அடிக்கிறோம். ஐ மீன் வெறும் பிளைன் வாசர், பிளாங்க் வாசர் சொல்லுவாங்க. அது எதுக்காகனா நம்ம போர் இல்லாமல் அடிக்கணும். இது குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதால நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பார்ட்டாக ஒவ்வொரு ஒர்க்காக தனித்தனியாக பண்ணுறோம். அவுட்ரு, தென் ஃபோல்டிங், ட்ராப் பண்ணுறது, அப்புறமா வந்து போர் அடிக்கிறோம். என்ன காரணம்னா இது குவான்டிட்டி அளவு கம்மி. ஆர்டரோட அளவு வந்து 1000 நம்பர், 2000 நம்பர், மேக்ஸிமம் 1 இயருக்கே 3000 நம்பர் தான் வரும். இதுக்காக நம்ம அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் டூல் பண்ண முடியாதுங்கிறதுக்காக இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஒர்க்காக நம்ம பண்ணுறோம். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து வில்லையாக அடிச்சிடறோம். இதை அடித்ததோட பேலன்ஸ் ஸ்கிராப். ஓகேங்களா? வாங்க நம்ம அடுத்தது பார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இந்த ஃப்ளாங்க் வாசர் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா வில்லை கொண்டு வந்து டீப் ட்ரா பண்ணுறோம். டீப் ட்ரா மீன்ஸு கப்பு மாதிரி அடித்து எடுக்கிறோம். கீழே எஜெக்ட் வச்சுருப்போம். பிலோ 10 mm இருக்கிறதால இந்த மாதிரி மெத்தடில் அடிக்கிறோம். அதுக்கு மேலே போகிற மாதிரி இருந்தால் ட்ராப் பண்ணி இழுக்கணும். கீழே ஒரு ஹைட்ராலிக், மேலே ஒரு ஹைட்ராலிக் வச்சு இழுக்கணும். இது பிலோ 10 mm இருக்கிறதால இதை வந்து பவர் ப்ரெஸ்லேயே செட்டிங் போட்டு அடிச்சிடலாம். சைடெல்லாம் சுருங்காமல் நீட்டாக வரும். இதை அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கப்பு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு இதிலேருந்து ஒரு போர் அடிச்சுக்கலாம். இதே ஹைட்ராலிக்கில் டீப் ட்ரா டூல் பண்ணால் அவுட்ரு, போரு, கப்பு எல்லாம் ஒரே செட்டிங்கில் கொண்டு வந்துடலாம். அதுக்கான ஆர்டர் நம்மகிட்ட இல்லை, இருந்தால் அதையும் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள் இந்த போர் அடிக்கிறது எப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கப்பு வாசரை உள்ள செட்டிங் போட்டு சென்டராக போர் சைஸ் வச்சு சென்டராக போர் அடிக்கிறோம். அடித்து எடுக்கிறோம். ஏன்னா இது குவான்டிட்டி கம்மி தானே, அதனால் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பார்ட்டாக அப்படி அடிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த வந்து போர் அடிக்கிறோம். போர் அடித்ததுக்கப்புறம் எப்படி வரும்னா அதோட இதை காமிக்கிறேன் பாருங்கள். இது போர் அடிக்கிற ப்ராசஸ். இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இதில் டீட்டெயில்டாக காமிக்கிற அடுத்த இதில் பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக ஒரு போர் அடிச்சதுக்கப்புறம் இவ்வளோதாங்க. இந்த காம்பனண்ட் ரிங்கு மாதிரி வந்துடும். இந்த காம்பனண்ட்டோட ப்ராசஸ் முடிஞ்சது. இதுக்கு மேலே ஜிங்க் ப்ளூ கலர் பிளேட்டிங் போட்டு இவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா துருப்பு ஏறாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் முடிஞ்சது. இனி அடுத்து வர்ற வீடியோவில் வேறு வேறு காம்பனண்ட்டை பற்றி நம்ம எக்ஸ்பிளைனாக பார்ப்போம். ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.